ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடடா கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வெங்காய சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து 2 ஸ்பூன் உளுந்து, 1.5 ஸ்பூன் கடலப்பருப்பு நான் சேர்த்து வதக்கிட்டுருக்கேன். இது கூட வெங்காயம், காஞ்ச மிளகா, பூண்டு, இஞ்சி, புளி சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சு எடுத்து அரைச்சிட்டு தாளித்து ஊற்றினா நம்ம வெங்காய சட்னி ரெடி ஆயிரும். நான் இப்போ பூண்டும் இஞ்சியும் சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க வேணாம், லைட்டாக வதங்கினா போதும். நம்மளுக்கு அப்போ தான் வெங்காய சட்னிக்கு ஒரு மாதிரி இனிப்பான டேஸ்ட்டு கிடைக்கும். ஒரு 2 பெரிய வெங்காயம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகா வந்து ஒரு 4 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். ஏன்னா பாப்பாக்கா சாப்பிட்றதுனால காரம் சாப்பிட மாட்டாங்க, அதனால் காரம் கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா கூட 2 எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். ஒரு 6 காஞ்ச மிளகா, 8 காஞ்ச மிளகா அந்த லெவலில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்போ 4 தான் சேர்த்துருக்கேன் காஞ்ச மிளகா. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி சேர்த்து அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவு வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். நல்லா அதையும் சேர்த்து வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். கார சட்னியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து அது கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். மிளகா, கடுகு நம்ம சேர்த்தாச்சு. நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் சட்னி சேர்த்துக்கலாம். சட்னி சேர்த்தாச்சு. இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு சட்னிக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காய சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காய சட்னி திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். புளி பணியாரம் வித் வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. காலையில் டிஃபன் அருமையாக இருக்கும். டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். மாவு மட்டும் ரெடியாக இருந்துச்சுன்னா 10 நிமிஷத்தில் நம்ம டிஃபன் ரெடி பண்ணி நம்ம பசங்களுக்கு கொடுத்துடலாம். இது கார பணியாரம். இதோட ரெசிபி வந்து நான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். மாவில் எப்படி தாளித்து கொட்டணும்னு நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். வெங்காய சட்னி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். 2 காம்பினேஷனும் அவ்வளோ அருமையாக இருக்கும். டேஸ்ட் எப்படி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.